Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிவ்யூ ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு 4093 அரௌண்ட் $4,100 கிட்ட வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டில் அனாலிசிஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி காமிச்சிருந்தேன். கோல்டு வந்து கீழே இறங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்னாடியே கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ரேட் வரும்போது வாங்குங்க. இல்லைனா சிட்டு மாதிரி போடுங்க, கம்மியாக வாங்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்து கிட்டத்தட்ட $4,000 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் இப்போ ரிகவரி ஆயிருக்கு. இந்த 4100 தான் நம்ம ரெகுலராகவே சொல்லிட்டு இருந்த ஒரு அமௌண்ட். ஸோ $4,100 இதில் நிறைய பேர் வேறு கமெண்ட்ஸில் இன்னும் தெரியாமல் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னா நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் 1 ounce ஆஃப் கோல்டு வந்து $4,100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது புரியாமல் நான் வந்து 4,500 $4,100 per கிராமுக்கு இந்தியன் ருப்பீஸுக்கு வரும்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. 4,100 இந்தியன் ருப்பி கிடையாது. இந்தியன் ருப்பீஸ் படி ஒரு 12,500 ஒரு 13 to 12,500 12,000 இந்த ரேஞ்சில் தான் கோல்டு ட்ராவல் ஆகுமே தவிர 4,000 திருப்பி கோல்டு வரலாம் எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து வரதுக்கான வாய்ப்பு 100% சொல்ல மாட்டேன், ஒரு 99.9% இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஏன்னா 0.1% எங்கேயாவது ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் அது அனலிஸ்டாகவும் எக்கனாமிக்கல் கண்டிஷன் பார்க்கும்போது கோல்டு அந்த ரேட் வரதுக்கான 100% வாய்ப்பு இல்லை. ரைட். ஸோ இப்போ 4,100 வந்திருக்கு. இப்போ எல்லாரோட மேஜர் கேள்வியும் அடுத்தது என்ன ஆகலாம் அண்ட் அதே மாதிரி இது எப்போ நீங்கள் சொன்னீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து சப்போர்ட் எந்த இடத்துல எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,500 வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 4,300. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே உடைக்கணும், மார்க்கெட் வந்து 4,300 பிரேக் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட் இப்போ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸு. இந்த கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சுட்டு இப்போ தான் இந்த இடத்த உடைக்க முடியாமல் சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. இதை உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னா 4,300. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், கோல்டு வந்து கொஞ்சம் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிட்டு வருது. இப்போ கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 4,000 அந்த 320 அந்த 300 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம்னா அந்த 4,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. இதை பிரேக் ஆச்சுன்னா 4,300 தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்றது நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ரேஞ்சை வந்து உடைக்குதா இல்லையான்றது தான் வெயிட்டிங் பீரியட். ஏன்னா இதை மோஸ்ட்லி பிரேக் ஆச்சுனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்ன்றது எங்க இருக்குன்னா 4,100. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல தான் டிசைடிங் ஃபேக்டர். இந்த வீக்கும் நிறைய நியூஸஸ் இருக்கு. ஒருவேளை அந்த நியூஸ் யூஎஸ்க்கு பாசிட்டிவாக முடிஞ்சதுனால் திருப்பி உங்களுக்கு 4,100ன்றது ஈஸியாக வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அந்த கிளிப்பை பார்த்தீங்களா? ஸோ 4,100 தான் நம்ம முன்னாடியே அனாலிசிஸ்ல பார்க்கும்போது 4,500 அடுத்தது 4,300 நெக்ஸ்ட் 4,100. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அந்த 3 லெவல்ஸுமே வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,000ன்றது ரவுண்ட் ஃபிகர். கரெக்டாக? அந்த 4,000க்கு அடுத்தது மேஜராக கோல்டு ஸ்டார்ட் ஆனது எங்கேருந்து, இந்த ரேலி ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கோல்டோட ரேலி. இந்த கோல்டோட ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கரெக்டாக 3,900. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 3,900 தான். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னாச்சு 4,400 அந்த ரேஞ்சு போயிட்டு அங்கேருந்து ஒரு $500 மார்க்கெட்டு $500 ஸ்விங் கீழே வந்துட்டு 3,900 ஆரம்பிச்ச ஸ்விங்கு தான் எங்க போய் முடிஞ்சதுன்னா 5,600 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட $1,700 மார்க்கெட் என்ன ஆச்சு இங்க இருந்து ஃபுல் ரேலி. மார்க்கெட் 4,000 to 5,700 600 வரைக்கும் அந்த ரேலி போச்சு. 3,900லேருந்து 1,700 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு. திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ஒரு வாட்டியும் கரெக்ஷன் திருப்பி போச்சு வந்துச்சு. மறுபடியும் இப்போ எங்கே வந்திருக்குன்னா $4,000 வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த $4,000 பிரேக் ஆச்சுனால் பிரீச் ஆகுறன்ற சப்போர்ட், ஏன்னா இப்போதைக்கு இந்த $4,000 will be your major support. ஏன்னா எப்பவுமே இந்த ரவுண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 2,000 3,000 4,000 5,000 இது எல்லாமே நார்மலாகவே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ரெசன்ஸாகவே ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ 4,000 will be acting as a strong level of support. இப்போ இத பிரேக் ஆச்சுன்னா அடுத்த மேஜர் சப்போர்ட்ன்றது ரொம்ப தூரத்துல இல்ல 3,900. ஏன்னா இந்த ரேலி ஸ்டார்ட் ஆனது இங்க இருந்து தான். அப்போ இந்த 3,900 மார்க் வந்து நல்ல ரேலியோட ஸ்டார்ட் ஆன லெவல்லே வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து திரும்பி என்ன ஆகலாம், மார்க்கெட் ரேலி ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு கீழே இறங்கினால் 4,100 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 4,100 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது பிரேக் ஆனதுனால இதே சப்போர்ட் வந்து இங்கேருந்து திருப்பி வரும்போது இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த 4,100 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் 4,300 அதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மேஜர் சப்போர்ட். அதை பிரேக் ஆச்சுன்னா 4,500
4,500. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அடுத்த R1 எதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 R1, 4,300 R2 அண்ட் 4,500 R3 ஆட் பண்ணும். இல்லை 4,100 இது பிரேக் ஆச்சுன்னா 4,000 and 3,900 will be your major சப்போர்ட் லெவல். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான நிலவரம். இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்ததுனால கொஞ்சம் ரேலியில் சைட்வேஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 3,900லேருந்து 4,100 இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே கோல்டு ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது. இல்லை மார்க்கெட் வந்து 4,100 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் திருப்பியும் மார்க்கெட் 4,300 அண்ட் $4,500 போகிறதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ. இதை சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரம்ப்போட ட்வீட்டோ, இஸ்ரேலோட வாரோ, இல்லை ஈரானோட ஏதாவது ஒரு ட்வீட் எது வேணா இருக்கலாம். இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம், இப்போ வந்து திருப்பி நாங்கள் சமரச பேச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக க்ரூட் ஆயில் கீழே விடும், கோல்டு மேலே. ஸோ இது எல்லாமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கலோட கனெக்டடாக இருக்குது. ட்ரேடர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்டர்ஸ் லாங் டர்மாக நான் கோல்டு தங்கம் ஃபிசிக்கலாக வாங்குறேன்னு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிட்டா போட்டிங்கன்னா இட் பி பெட்டர். ஜஸ்ட் அப்படியே வாங்காமல் கீழே வர 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 ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு லெவலில் நம்ம கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் அனலைஸ் பண்ண வரேன், நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we are Trade Achievers, we teach people எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 பிரான்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூர்ல எவ்ரி ஃப்ரைடேவும், மலேசியாவில் நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்போ லைவ் கிளாஸஸ் இருக்கும்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளாஸஸ் டேரெக்டாக வர முடியலனாலும் we do have online classes as well. நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்கள் நம்பரை கேட்டிங்கன்னா they'll give you all the details. இல்லை நான் ஆஃபீஸ் கோவர்ஸ் என்னால் டேரெக்டாக வர முடியாது, இந்த வீக் டேஸில் வர முடியாதுனாலும் we do have weekend batches as well. Every Saturday weekend batches இருக்கு. அதனோட டீடைல்ஸ் வேணும்னாலும் எங்க நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா they'll give you all the details. Alright, so this is for gold review and preview. I hope this video was useful and thank you very much for joining. Take care.